இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் இந்த வீடியோவில் வர கிளிப்பிங்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நாங்கள் மேக்கப்புக்கு போகும்போது நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. அது எங்களுக்கும் மட்டும் இல்லை, மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். என்னதான் நாங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்க. மேக்கப்பையும் தாண்டி நிறைய விஷயங்களை எங்கள் பிரைட்ஸ்க்காக நாங்கள் செய்கிறோங்க. அதாவது அவங்களோட காஸ்ட்யூம் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, அதுக்கு ஃப்ளார் ஐடியா பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபுட் ஷாட் கொடுக்கறதுலேருந்து, அவங்க ஸ்கின்னை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்குறேங்க. ஆனால் சிலதெல்லாம் நினச்சி சிரிக்கிறதா அழகிறதானே எங்களுக்கு தெரியலிங்க. கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்து அவங்க லெஹங்கா வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப லூஸாக இருந்துச்சுங்க. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் பண்ண முடியல. அது வந்து கொஞ்சம் வைரலாக பல்ஜியாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சது. ஏன்டா நீங்கள் ட்ரையல் பார்க்கலையா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். பார்த்தங்க்கா, அதுக்கு டெய்லர் சொன்னாங்க, அதில் பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அதெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரிய சமாச்சாரமா எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான். அப்புறம் சாரியை முன்னாடி ப்ரீ ப்ளீட்டிங்க்கும் கொடுக்க மாட்டாங்களாமா, நல்ல நேரம் முடியும் போது தான் கொடுப்பாங்களாமா, கட்டும்போது 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்களாமா, கதவை தட்டிகிட்டே இருப்பாங்களாமா. ஆனால் சாரீ ட்ரேப்பிங் மட்டும் மாடலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணுங்களாமா. அட போங்க, உங்களோட ஒரே அக்க போகிற போச்சுங்க. மலையை சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலையை ரெண்டா புலந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க?